தமிழக அரசியல் கட்சிகள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. இந்த நிலையில் எந்தெந்த கட்சிகள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வந்தனர். இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியை அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய கட்சியினை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற குழப்பமும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்துள்ளதை பற்றி நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் தனது கருத்தினை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள். ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல் உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே. ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன? மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர் முதலமைச்சரே ஆனாலும் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடறியும். ஆனால் இங்கோ ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும்போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் மீதான நடவடிக்கையில் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுவதையும் இந்த நாடறியும். இது போன்ற பல செயல்பாடுகள் பாஜக திமுக மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. மேலும் திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்து உள்ளது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. இவ்வாறு தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.